ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் பத்தி தான் பேச போறோம். பிக் பாஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா பிக் பாஸ் சீசன் 1ல ஆரம்பிச்சு இப்போ சீசன் 9 வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட சீசன் 1 ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிராண்டிங் ஷோ. அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கே ரொம்ப பெரிய செலிபிரிட்டியா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேர் இருந்தது. அதுக்கப்புறமா சீசன் எல்லாமே போக 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 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சீசன் வரைக்குமே அது ஒரு நல்ல குவாலிட்டியில தான் இருந்தது. ஸோ 7, 8, 9 இந்த சீசன்லாம் கொஞ்சம் ஒஸ்டா தான் பிக் பாஸ் போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமா சீசன் 9 அதை திட்டாத ஆளே இல்லை. ஸோ அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ அளவுக்கு அதை பத்தின ஒரு நெகட்டிவிட்டியான கருத்துக்கள் தான் எங்க பார்த்தாலும் இருந்தது. பொதுவா பிக் பாஸ் ஆரம்பிச்சாலே அந்த 3 மாசத்துக்கு நமக்கு ஈஸியா டைம் பாஸ் ஆயிரும். அந்த 3 மாசம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் ஹாட் ஸ்டார்ல எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எப்போ வரும் நாளைக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் அந்த ஷோவுக்காக மக்கள் அவ்வளோ ஒரு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த ஷோவை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து ஒரு நல்ல பிராண்டிங் ஷோ அப்படின்ற மாதிரி தான் பேர் வாங்கிட்டே வந்தது. ஆனா சீசன் 9ல டோட்டலாவே அந்த பேர் காலி ஆயிடுச்சு. ஸோ சீசன் 7 வரைக்கும் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் தான் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா சீசன் 8 and 9 இது ரெண்டுத்துக்குமே வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ டிஆர்பில கொஞ்சம் டல் அடிச்சுது. சீசன் 8ல டிஆர்பில ரொம்ப டல் அடிச்சுது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீசன் 9ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் உள்ள போட்டிருந்தாங்க. யார் யாரெல்லாம் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சு சோசியல் மீடியால செலிபிரிட்டியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள அனுப்புனாங்க. அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி தான் போச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஷோவை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இதே பிக் பாஸை வந்து கன்னடத்துல பேன் பண்ணியிருந்தாங்க ஷோ நடக்கும் போதே. ஸோ அதே மாதிரி தமிழையும் பேன் பண்ணுங்க, இதை வந்து சீல் வைங்க, இது வேணவே வேணாம், இதை பார்த்து எல்லாரும் கெட்டுதான் போறாங்க அப்படின்லாம் சொல்லி பொதுமக்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில அரசியல் விமர்சகர்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களே இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து ரொம்ப ஒஸ்டா போயிருந்தது. இப்போ பிக் பாஸ் சீசன் 10 வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு தெரியும் குக் வித் கோமாளி போகும், அதுக்கப்புறமா ஒரு நியூ ஷோ பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி டக்குன்னு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூன் ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா தீபாவளி முடியும் போது அது முடிஞ்சிடும். ஸோ கோவிட்க்கு அப்புறமா தான் இது வந்து ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதாவது அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு பொங்கல் அப்போ அது வந்து முடிகிற மாதிரி வச்சிருந்தாங்க 3 மந்த்துக்கு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல யார் வேணாலும் கலந்துக்கலான்ற மாதிரி ஒரு ஷோ வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஷோ மூலயமா தான் பிக் பாஸ்க்குள்ள எல்லாரையும் வந்து இனிமேல் அனுப்ப போறாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா எல்லாருமே செலிபிரிட்டிஸ் ஜூலியை தவிர்த்து. ஸோ ஜூலி மட்டும்தான் பொதுமக்கள்ல இருந்து ஒரு ஆளா உள்ள போயிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது மக்களோட மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஒரு ஃபீல்டுல இருந்து ஒவ்வொருத்தர் வருவாங்க, அதே மாதிரி பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் எடுப்பாங்க அடுத்தடுத்த சீசன்ல அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டஸ்டன்ட் தான் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல லாஸ்டா பாத்தீங்கன்னா பொதுமக்கள்ல யாருமே வந்து உள்ள போகல. எல்லாருமே வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டி இந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாவே பொதுமக்கள்ல இருந்து எடுத்து போடுற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படியாவது போகணும், அங்க என்ன நடக்குதுன்றத உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் மக்கள் கிட்ட இருக்க செய்யுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு ஐட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது வந்து அபிஷியலாவே ப்ரோமோலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் டிவிலேயே. அப்படி இருக்கிற பட்சத்துல த காமன் மேன் இன் பிக் பாஸ் ஷோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மேபி பிக் பாஸ்க்கான ஒரு ஆடிஷன் ஷோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பிக் பாஸ்க்குள்ள போகணும்ன்ற ஆசை இருந்தது அப்படின்னா இந்த ஷோக்கு நீங்க அப்ளை பண்ணி அது மூலயமா நீங்க செலக்ட் ஆகி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், பிக் பாஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் தானே, இது வந்து ஸ்கிரிப்ட் படி தானே எல்லாரும் பண்றாங்க, ஏன் வெளியெல்லாம் லவ் பண்ணாம உள்ள வந்து லவ் பண்ண போறாங்க, ஓவியா பார்க்காத நடிகரா, ஓவியா ஏன் ஆரவ வந்து லவ் பண்ணணும், அதே மாதிரி அடுத்தடுத்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரி உள்ள ஆரம்பிக்க தான் செய்யுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் தான்.
பொதுவா ஹோஸ்ட் எல்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட் தான் ரொம்ப ஃபயரா போகும். அத பாக்குறதுக்காக தான் எல்லாருமே டிவி முன்னாடி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா உட்கார்ந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியா இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வறுத்தெடுப்பாங்க அந்த கண்டஸ்டன்ட்ட. சோ அந்த அளவுக்கு வந்து திட்டுறாங்க, திட்டு வாங்குறாங்க அப்படின்னா யாரும் சும்மாலாம் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிருவாங்க. நாங்க உங்களை இப்படி திட்டுவோம், நீங்க அழுவணும், நீங்க சிரிக்கணும், நீங்க இப்படி கேள்வி கேட்கணும்லாம் சொல்லுவாங்க. ஒரு படத்தை எப்படி டைரக்ட் பண்றாங்களோ அப்படிதான் இந்த ஷோவையும் டைரக்ட் பண்றாங்க அப்படின்லாம் எல்லாருமே பேசியிருந்தாங்க. பட் அந்த ஷோ முடிச்சு வெளியில வந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்டே கிடையாது, இது முழுக்க முழுக்க ரியாலிட்டி ஷோ தான், உண்மையிலே உள்ள தண்ணி தர மாட்டாங்க, உண்மையிலே உள்ள வந்து ஃபுட்டு தர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளோட சேனல்லயே பாத்தீங்கன்னா பிபி ஃபேம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன் நாம வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அதுலயும் அவர் அதை தான் சொல்லியிருந்தாரு. இது வந்து கொஞ்சம் கூட ஸ்கிரிப்டே கிடையாது, முழுக்க முழுக்க எங்களை கஷ்டப்படுத்தினாங்க. நான்லாம் வந்து ரொம்ப வெயிட்டா உள்ள போனேன், வரும்போது ரொம்ப உடம்பு இழைச்சு வெளியில வந்தேன். இங்க நடக்கிறது எல்லாமே உண்மை, சண்டை போட்டுக்கிறது முதற்கொண்டு உண்மை. உண்மையில நாங்கெல்லாம் சண்டை தான் போட்டுப்போம், யாருமே வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளவு கோவம் வருது அப்படின்றதுதான் உண்மை. நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உண்மை. இன்னும் நீங்க பார்க்காம நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க பாக்குறது 1 hour தான் 24 hours. பட் நீங்க வந்து ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும். சோ நிறைய விஷயம் இன்னும் வெளியே தெரியாம கூட இருக்கும். அதெல்லாம் வேணான்னு கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. உண்மையிலே பிக் பாஸ் அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ஷோ தான். நம்ம வந்து 100 நாள் அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலே இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த லைஃப்ல நாம எந்த மூளைக்கு போனாலும் நம்மளால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து அந்த வீட்டுக்குள்ள நம்மளால எடுக்க முடியும், நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதை வச்சு பாக்குறப்ப முழுக்க முழுக்க இது வந்துட்டு ஒருவேளை ரியாலிட்டி ஷோவா தான் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப எல்லாருக்குள்ளயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அது எப்படிதான் இருக்கு, ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாமே, ஏன் நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்காதா? பொதுமக்கள்ல எல்லாராலையும் வந்து இன்ஃபுளுசரா ஆக முடியாது, எல்லாராலையும் செலிபிரிட்டியா ஆக முடியாது. பட் அதுக்குள்ள போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். சோ அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு வீடியோவும் கேட்பாங்க. அந்த வீடியோவும் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க, நீங்க எப்ப வரணும் அப்படின்னு சொல்லி. சோ நீங்க அந்த ஷோக்குள்ள போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் பிக் பாஸ் போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது. பொதுமக்களுக்காகவே இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஷோவை இப்ப ஏற்பாடு பண்றாங்க. பொதுவா பிக் பாஸ் சீசன் டு சீசன் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் காட்டணும், நிறைய டிஃபரன்ஷிப் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு சீசனுக்குமே ஒவ்வொரு மாதிரியான டாஸ்க், ஒவ்வொரு மாதிரியான டிஃபரெண்டான வீடு, அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் 9ல டோட்டலா பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரியே மாத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் சேஞ்ச் ஆச்சு, டாஸ்க் எல்லாம் பயங்கர ஹெவியா கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ சீசன் 10 வந்து செலிபிரிட்டிஸ் கிடையாது, இன்ஃபுளுசர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாரையும் பொதுமக்கள்ல இருந்து நம்ம புடிச்சு உள்ள போட போறோம். அவங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, செலிபிரிட்டிஸ் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி பேர் வாங்குறாங்க வெளியில. சோ இப்ப பொதுமக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷோவை ரொம்ப ஸ்பெஷலா வந்து கண்டென்ட் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல யார் யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் கட்ஸ் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஷோல தாராளமா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ இது மிகப்பெரிய ஒரு குட் நியூஸா தான் பார்க்கப்படுது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா பேரு கெட்டு போயிடும்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில விஐபி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. அங்க என்ன நடக்குதோ அது ரியாலிட்டி. நம்மளோட ரியல் கேரக்டர் என்னவோ அதை நாம அங்க வெளிப்படுத்தினதுனால தான் சோ மக்கள் வந்து நமக்கு லவ் கொடுக்கறதோ இல்ல ஹேட் கொடுக்கறதோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட நேச்சுரல் கேரக்டர் என்னவோ அதுபடியே நீங்க அங்க இருக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை. மொத்தத்துல பிக் பாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி ஒரு வேலை கொடுப்பாங்க. சோ அதாவது ஏரிகள், நீர்நிலைகள்ல சுத்தம் செய்யறது. சோ அவங்களுக்கு தினசரி பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க பிக் பாஸும். அதாவது வேல்யூ இல்லாம சினிமாவில் யாரெல்லாம் மார்க்கெட் இல்லாம இருக்காங்களோ, இன்ஸ்டால யாரெல்லாம் கொஞ்சம் லோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி உள்ள போட்டோம் அப்படின்னா அடுத்த 3 மாசம் இல்ல அடுத்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு அவங்க தான் பீக்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் டோட்டலா காணாம போயிடுவாங்க. அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வின் பண்ணவங்க யாருமே ஒருத்தர் கூட ஃபீல்டுல ஒரு நல்ல பிளேஸ்ல கிடையவே கிடையாது. பட் ரன்னர் அப்ல வந்தவங்க எல்லாம் கூட இப்ப நல்லா இருக்காங்க படம் நடிச்சிட்டு. பட் வின்னரா வந்தவங்க மேக்சிமம் யாருமே வந்து இப்ப போக்கஸ்லயே இல்ல. அதனாலதான் வந்து சொல்றேன். சோ அடுத்த ஒரு 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கண்டிப்பா நீங்க போக்கஸ்ல இருப்பீங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ உங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமா இந்த ஷோவை வந்து நீங்க யூஸ் பண்ணி போகலாம். சோ நீங்க போறதுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.